இன்ட்ரோ வீடியோங்க. இன்றைக்கி தினத்தந்தியில் நம்ம குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆன்சர் சால்வ் பண்ணிட்டோங்க. சில ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நம்ம அது என்னென்னு கண்டுபிடிக்கலாம். வார்த்தை விளையாட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி டேட் என்னென்னா 2/7/2026. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாங்க நம்ம இந்த தினத்தந்தி வீடியோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி டேட் என்னென்னு ஒன் செகண்ட் பார்ப்போம். 2/7/2026 வியாழக்கிழமை தினத்தந்தி எடிஷனில் உள்ளது. இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க. ஆழ்ந்த அன்பு, பாசம், காதல். ஆழ்ந்த அன்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நேசம் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆழ்ந்த அன்புன்னு சொல்லுவாங்க. நேசம், பாசம், நேசம் எல்லாமே அன்பு தான். நேசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆழ்ந்த அன்பு அப்படின்னு சொல்கிறோம். 2 மேலேருந்து கீழே என்ன சேல ஆன்சருக்கு. நதிகள் கடல்கள் சந்திக்கும் இடம். நதிகள் கடல்கள் சந்திக்கும் இடத்தை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சங்கமம்னு சொல்லுவோம். இங்கே தான் கலக்கின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? வயது. நிரம்பிய வயது வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னா அகவை அப்படின்னு சொன்னால் வயதுன்னு அர்த்தம். பதில் என்ன? அகவை. ஓகேங்க. அப்போ 8 இடமிருந்து வளம் என்ன? தொல்லை, துன்பம். இவனோட பெரிய தொல்லையாக போச்சுங்க. பெரிய இம்சையாக இருக்குது. என்னது? தொல்லை, துன்பத்துக்கு இம்சை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவதின்னு கூட சொல்லியிருக்கலாம். அவசரப்பட்டு எழுதிட்டேன். 9 மேலேருந்து கீழே என்ன? மேற்கு வங்காளம் ஒடிசாவில் வைணவ நெறியை பரப்பியவர். மேற்கங்கம் ஒடிசாவில் வைணவ நெறியை பரப்பியவர் அப்படின்னு கேட்டால் கௌடல்ய வைணவம் அப்படின்னு பரப்பினவர் சைதன்ய மகாபிரபு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சைதன்யர் அப்படின்னு நான் எழுதுவேன். சைதன்யர் வந்து என்ன சொல்கிறாங்க? கௌடல்ய வைணவத்தை பரப்பினார். ஹரே கிருஷ்ணா ஹரே ராம அந்த இதை வந்து சங்கீர்த்தன முறையில் வந்து வழிபாட்டு முறையை சொன்னார். வழிபாட்டு முறையுடன் ஆடலுடன் அந்த மியூசிக்கோட ஹரே கிருஷ்ணா ஹரே ராம அந்த சாண்டிங் பண்ணுவாங்கள்ல, அது சொன்னவர். சரிங்களா? இவர் வந்து எங்கள் ஒடிசாவில் பூரியில் வந்து 24 வருஷம் கடைசி வாழ்க்கையை அங்கே தான் கழித்தார். ஓகே. 11 இடமிருந்து வளம் இன்னில் முடியுதுங்க. இது அன்பை மொழிக்குமாம். ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கினா அந்த கடன் வந்து அவங்களோட அன்பை மொழிக்கும். வாங்கையில் சந்தோஷமாக இருக்கும், கொடுக்கையில் அன்பை மொழிக்கும். நேற்றைய தினத்தந்தியில் என்ன பார்த்தோம்? இன்று ரொக்கம் நாளை கடன். 13 இடமிருந்து வளம் என்ன? இயரில் முடிஞ்சிருக்கும். விலகு, பட்டினம். நகர் அப்படின்னா விலகுன்னு அர்த்தம். நகர் அப்படின்னாலும் சிட்டி அப்படின்னு அர்த்தம். 3 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் மாடர்ன் தென்பகுதி மக்கள் வழிபடும் தெய்வம். கோட்டை மாடர்னா? இல்லை, சுடலை மாடர்ன்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? சுடலை மாடன் அப்படிங்கிறது வந்து காவல் தெய்வமாக இருக்கும். நிறைய குலதெய்வமாகவும் இருக்கும். சிவனுடைய ஜடாமுடியிலேருந்து வந்த நெருப்புலேருந்து பிறந்தவர். சரிங்களா? கெட்ட அழித்து நல்லது செய்ததுக்குன்னு குலதெய்வமாக நிறைய பேர் குடும்பத்தில் இருப்பாங்க. 3 மேலேருந்து கீழே. நீட்னஸுக்குள்ளாது டேஷ் சுவர் போடும். சுத்தம் சுவர் போடும். கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் சுத்தம் சுவர் போடுங்க பழமொழி. 4 இடமிருந்து வளம் என்ன? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கல் மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கணவனா, புல் மாதிரி சாஃப்டாக இருந்தாலும் புருஷனா. ஓகேங்களா? ஆனால் இது வந்து அதுக்கான அர்த்தம் கிடையாது. கல்லுன்னா படிக்காதவனாக இருந்தாலும் அவங்க கணவன். புல்லறிவாளன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா மேதையாக படித்தவனாக இருந்தாலும் புருஷன் தான். ஓகே. 7 கிழந்து மேல் என்ன? வேட்டையாடுபவர். காட்டுக்குள்ள போய் விலங்க வேட்டையாடுபவர்கள் என்னன்னு சொல்கிறாங்க? வேடன். ஓகே.
4 மேலேருந்து கீழே கேரளா ஆன்சர். லிபியாவை நீண்ட காலம் ஆட்சி செய்தவர், நிறைய 40 இயர்ஸாக ஆட்சி செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். யார்? முஅம்மர் அல் கடாபி. அவர் கடாபின்னு தான் நம்ம சொல்லுவோம். சர்வாதிகார ஆட்சியில் ஆட்சி பண்ணார் 40 வருஷம். ஓகேங்களா. 6 இடமிருந்து வளம் என்ன? கசப்பான மரத்தின் இலை. கசப்பான மரத்தோட இலை வந்து வேப்ப மரத்தோட இலை தான் கசப்பாக இருக்கும், வேப்பிலைன்னு சொல்லலாம். சரிங்க. அப்போ 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். பிரபல மாதா கோயில். மாதா கோயிலில் ஃபேமஸாக உள்ளது நாகப்பட்டினத்தில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி பனிமய மாதா தான் சொன்னாங்க, வேளாங்கண்ணி. சரிங்களா. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பால் கொண்டு போகக்கூடிய சிறுவனுக்கு காட்சி அளித்து அவன் கொண்டு போகக்கூடிய பால் அளவு குறையாத அளவு காட்சி கொடுத்துருக்காங்க. ஊனமுற்ற குழந்தைக்கு காட்சி கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போர்ச்சுகீசிய காலத்தில் வந்து ஒரு கப்பல் வந்து கரை சேர்ந்தால் நாங்கள் கோயில் கட்டுறோன்னு சொல்லி வேண்டையில் அவங்க அந்த கரெக்டாக அந்த கதைக்கிட்ட ஒதுங்கினாங்க, நாகப்பட்டினம் கதைக்கிட்ட. அங்கே வந்து கல்லால் 17ஆம் நூற்றாண்டில் கட்டின கோயில் தான் வேளாங்கண்ணி கோயில். 10 இடமிருந்து வளம் என்ன? நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வந்து ஓகே. 10 இடமிருந்து வளம் என்ன? இது சுட்டாலும் வெண்மை தருமாங்க. எத்தனை தடவை சுட்டாலும் வெண்மையாக தான் இருக்கும். சங்கு நல்லவங்களை வந்து எப்படி தான் கஷ்டப்படுத்தினாலும் அவங்க நல்லவர்களாகவே இருப்பார்கள். ஓகேங்க. 12 வளமிருந்து இடம். அழிவில்லா டேஷ் வெளிச்செல்வம் கல்வி. அழிவில்லா அப்படிங்கிறதுக்கு வேற சொல். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை? அழிவில்லாத செல்வம் கல்வி, மற்றதெல்லாம் செல்வமே இல்லை. மாடுனா மற்ற செல்வங்கள், லேண்டு கோல்டு எல்லாமே. 16 கிழந்து மேலே என்ன? நாட்டுக்காளைகளுடைய புகழ். நாட்டுக்காளைக்கு ஃபேமஸாக உள்ளது காங்கேயம். கே வந்துக்கனால காங்கேயம் காளைகள் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. 16 வலமிருந்து இடம் என்ன? ஒரு முக்கியமான பெண் தெய்வம். தெய்வத்தில் முக்கியமான பெண் தெய்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காளி சொல்லலாம், பர்ஃபெக்ட் காடஸ். ஓகே. 21 கிழந்து மேலே லீல முடியுதுங்க. கேரளத்தவர். கேரளாவில் உள்ளவங்களை என்னன்னு சொல்லுவீங்கன்னா மலையாளின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? மலையாளி. அப்போ 19 இடமிருந்து வளம் என்ன? மனைவி ஓதும் மந்தியம். மனைவி ஓதக்கூடிய மந்தியம் அப்படின்னு சொல்லி புக்குக்கு தலையணை மந்தியம் அப்படின்னு. தாம்பத்திய வாழ்க்கை, கணவன் மனைவி இல்லாத வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது தலையணை மந்தியம்னு சொல்லுவாங்க. அப்போ 22 கிழந்து மேலே. ஒன்றுக்கு மாற்றாக இன்னொன்று ஸ்பேர், துணை. ஓகே. இந்த சைடு வந்து ஹிண்ட் எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்க. அடுத்த ஹிண்ட் எங்கே வருதுன்னு பார்ப்போம். 20 இடமிருந்து வளம் என்ன? சிலை வடிப்பவர் யார்? சிலை வடிப்பவர் என்றைக்குமே சிற்பின்னு சொல்லுவேன். அப்போ 20 கீழேருந்து மேலே என்ன? இதற்கு தீ மூட்டுபவர். இதற்கு தீ மூட்டுவர். இதில் தீ வைப்பாங்களாங்க. சிதை விறகுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று சிதைன்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவர்களுடைய உடலுக்கு அந்த சுற்றி வச்சுருப்பாங்கள்ல, அந்த விறகு வந்து சிதை விறகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தீ மூட்டுவாங்க. அந்த விறகுக்கு பேர் தான் சிதை விறகுன்னு சொல்கிறோம். சிதை. ஓகே ஓகே. 18 வலமிருந்து இடம் என்ன? காளைகளுக்கு முதுகில் இது இருக்கும். காளைகளுக்கு முதுகில் என்ன இருக்குங்க? திமில் பிடிச்சி தான் நடக்குவாங்க ஜல்லிக்கட்டில். ஸோ திமில் எழுதலாம். அப்போ 17 கீழே மேலேருந்து கீழே என்ன? ஒரு டேஷ் டைரி. கமல் திரைப்படம். ஒரு கைதியின் டைரி. சரி. அப்போ 17 இடமிருந்து வளம் என்ன? 17 இடமிருந்து வளம். இடமிருந்து வளம்னா கடைசி கேள்விங்க. தசரதனின் மனைவி. தசரதன்னா ராமரோட அப்பாவை தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு மனைவி அப்படின்னா
கோசலை இருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்களா இன்னும் சுமித்தியை, 3வது கைகேயி. கை வந்துக்கனால கைகேயின்னு எழுதுறோம். கைகேயி வந்து 3வது உள்ளவங்க. இவங்களுடைய மகன் தான் பரதன். ஓகேங்களா? இவங்கெல்லாம் சூழ்ச்சி பண்ண போய் ராம ஆட்சியை விட்டு காட்டுக்கு போவார். 15 மேலேருந்து கீழே. சரத்குமார் மீனா நடித்த திரைப்படம். சரத்குமார் மீனா அப்படின்னா நாட்டாமல் சொல்லிடாதீங்க. வந்துட்டு மாயி. வாமா மின்னல்னு ஒரு காமெடி உண்டுல்ல, அது இந்த படத்தில் மாயி. ஐ திங்க் 2000 அந்த படம். எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம்னு பார்த்தா கீழே இருந்து மேலே ஒன்று இருக்குது. 14. இது கழுவும் நீரில் நடுவும் மீன். கழுவும் நீரில் நடுவும் மீன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. விலாங்கு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. விலாங்கு மீன்னா என்னென்னு சொல்லுவோன்னா, பார்க்க பாம்பு மாதிரியே இருக்கும், நீளமாக இருக்கும், பாம்பு மாதிரியே தலை இருக்கும், ஆனால் மீன் நீளத்தில் உள்ளது. மின் விலாங்குன்னு ஒன்று இருக்குது, அதை ஈல் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம். அது கரண்ட் ஷாக் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைய பத்திரிக்கை. எதுவும் தப்பாக ஹிண்ட் கொடுத்துருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. இன்றைய வார்த்தை விளையாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். செல், கால், பால், காணி, பாவி, அதுக்கப்புறம் செதில், செய், மதில். சரிங்களா? செய்தி. இந்த மாதிரி வேர்டை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டுபிடிக்கும் விஷயங்களும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.